என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஹலோ, வெல்கம் பேக் டு நகரக்கராச்சிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வெக்கேஷனுக்கு ஊருக்கு கிளம்பிட்டோம். எப்போவும் எக்ஸாம் முடிஞ்சாக்க அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ நம்ம கிளம்பிடுவோம். இந்த தடவை எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஜாஸ்தியாகிடுச்சு. அதனால நம்மளால் சீக்கிரமாக ஊருக்கு போக முடியல. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டு அவங்க ஊருக்கு போகலான்னு சொன்ன பிறகு தான் நம்ம கிளம்புனோம். நாங்கள் ஏப்ரல் 9 தான் கிளம்பினோம். ஏப்ரல் 11 எங்கள் மாமா மகளுக்கு கல்யாணம். ஸோ அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் ஒரு நாள் முன்னக்கூட்டியே கிளம்பணும். ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணதெல்லாம் மாதத்தில் வந்துடுவோமாக்கும், ஏப்ரலில் ஒரு 8 தேதிக்கெலாம் ஆயா வீட்டுக்கு போய்டுவோமாக்கும், ஜாலியாக இருப்போமாக்கும் அப்படிலாம் நான் நினச்சேன். அது எதுவுமே நடக்கலை. நாங்கள் பிளான் பண்ணது 9:30, ஆனால் 9:45 தான் வீட்டில் இருந்தே கிளம்புனோம். அடிச்சு பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. 10:30 மணிக்கு தான் வந்தோம். ரயில்வே ஸ்டேஷன் உள்ளுக்குள்ளே நுழையும் போது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் தான் இல்லை அவங்க கொஞ்சம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறாங்கங்கிறத அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஷேலிக்கு எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் தான். அவளுக்கு ட்ரோலி பேக் கொடுக்கலையா. அவள் இருக்கிற ஹைட்டுக்கு ட்ரோலி அவட்ட கொடுத்துட்டு நம்ம எப்போ ஊர் போய் சேருது. இவங்க நம்ம காலனியில் இருக்கிறவங்க. நம்ம போகிற நேரம் அவங்களும் வந்துருந்தாங்க. சேம் ட்ரெயின் தான். சும்மா இப்போ ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெயின் வந்துருச்சு. விஷால் என்ன பேசுகிறான்னு கேளுங்களேன். ஆயா ட்ரெயின் இல்லை, இது கவர்மெண்ட் ட்ரெயின். எப்போவுமே ஏசியில் தான் போவோம். இந்த தடவை டாக்டர் ஏசியில் போகக்கூடாதுன்ட்டாங்க. அதனால செகண்ட் கிளாஸில் ஏறியாச்சு. பூர்ணப்பா பாருங்களேன். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. என்ன ஒரு ஆனந்தம். எல்லா ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான் இருக்குமோ. என்ன சொன்னாலும் நான் ஊருக்கு போயிடுவேன்ப்பா அப்படின்னு நான்லாம் கிளம்பிட்டேன். விஷாலி, பூர்ணா அப்பாக்கு பாய் சொல்லுங்க. அப்பாக்கு பாய் சொல்லுதா. ட்ரெயின் வந்ததே லேட்டு. நாங்கள் செட்டில் ஆனதும் அதை விட லேட்டு. விஷால் தூங்க வைக்கலன்னா முடியவே இல்லை. ஏன் லவ் யூவா? இங்கே எப்படி பண்ணணும் லவ் யூ? அதான் லவ் யூவா? சரி, திருச்சி வந்துட்டோம். அப்பா வந்துருச்சு. அப்பா பார்த்தோன்னே ஆயா ட்ரெயின்லாம் வாங்கி விட்டுருக்காங்க. வந்தோம், ஆட்டோ ஏறணும், வீட்டுக்கு போய். யார் இது? இந்த காவேரி பாலம்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம் வந்துடும். ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வருவோம்ல, அப்போ இருந்தது. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது இந்த ரோட்டில் எத்தனை தடவை போயிருப்போம். இந்த ரோட்டில் நான் நடந்தே எத்தனை தடவை போயிருக்கேன் தெரியுமா. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக இருக்கும். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த வீடியோ நான் எங்கே முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதையும் பண்ணிவிடுங்க. விஷாலி அம்மா பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணலான்னு பார்க்க வேணாம், பார்க்கலாமா? யாரா அக்கா கடை விடா. விஷாலி யார் இது? என்ன பண்ற ஆயாவ? ஐயோ.